சொல்லத்தான் நினைக்கிறேன் சொல்லாம தவிக்கிறேன். நீ இதுவும் பாடுவ, இதுக்கு மேலையும் பாடுவ. ஏண்டி நானே பொழப்பே இல்லையே, சும்மா நின்னுகிட்டு காத்து வாங்குறமேன்னு வருத்தத்துல பாடிக்கிட்டு இருக்கேன். ஆமா, உனக்கு மட்டும்தான் வருத்தம். நானே எப்படா போய் ஜானகி வீட்டை பேசுறதுன்னு மண்டையை பிச்சுக்கிட்டு கிடக்குறேன். நீ இப்பதான் சொல்லதான் நினைக்கிறேன், சொல்லாம தவிக்கிறேன்னு பாடுற. சரி நின்னுகிட்டே இருந்தேன்னா அது போய் சொல்லிட்டு ஓடியா ஓடியா ஓடு 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 ஓடு. ஓடு ஓடா? யோ நீயும் வா, நான் மட்டும் ஒத்தையில போய் எங்க சிக்கி சின்ன பண்ண ஆகுறதா? அதைத்தாண்டி நானும் சொல்றேன், 2 பேரும் போனோன்னு வையி, 2 பேரும் தொக்கா மாட்டிடுவோம். அதுக்கப்புறம் உன்னைய காப்பாத்துறதுக்கும் ஆளை வராது, என்னைய காப்பாற்றவும் நான் போய் ஆளையும் கூப்பிட முடியாது. அதனாலதான் சொல்றேன், நீ முன்ன போ, அங்க எப்படி நிலவரன்னு பாரு. ஏதாவது எசக்கு பெசக்க ஆகுற மாதிரின்னா உடனே ஒரு போன் அடிச்சிரு, நான் ஊரையே கூட்டிக்கிட்டு அங்க ஓடியாந்துடுறேன். எப்படி எப்படி இந்த மாமனோட ஐடியா சொல்றியா இல்ல என்ன அங்கேயே வச்சு எரிக்க போறியா? ஆளையை கூட்டிட்டு வரேன்ற உன் பிள்ளை காதலிக்கு நான் தான் முதல்ல சப்போர்ட் பண்ணுவேன்னு போய் நின்னல, இப்ப வந்து பேசு. நீ உன்கிட்ட பேசுறதுனாலே எனக்கு டங்கு வர அந்துரும். இதுல ஊரா மூட்டுல போய் நான் இப்படின்னு பேசுனேன்னா பீதி ஆகுதுடி. போயிட்டு வாடி. ஆல்ரெடி காலையில இருந்து எனக்கு 4 வாட்டி போயிட்டு போயிட்டு வந்துருச்சியா, மறுபடியும் போறதுக்கு உடம்புல தெம்பு இல்லையா? நீ போயிட்டு வாயா. சரி நீ யாரு, எவ்வளவு பெரிய ஆளு, மீன்காரின்னா சாதனால நீ வாய திறந்தாலும் ஊரே கொப்பளிக்குமே. இல்லடி, நீ பேச ஆரம்பிச்சினா ஊரே தாங்காது. உன் பேச்சுக்கு எசப்பாட்டு பாடுன்னு சொன்னேன். ஓ நான் நல்லா பண்றனோ இல்லையோ, நீ என்ன வச்சு நல்லா பண்ண போறேன்னு தெரிஞ்சு போச்சு. ஜானகி கிட்ட நான் வந்து பேசினா கொஞ்சம் திமிரா கூட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவே நீ ஒரு பொண்ணு, நீ ஒரு 2 கண்ணீர் துளி அப்படி சிந்துன்னு சிந்துனா ஆடாத பேயும் பெண்ணை பார்த்தா இறங்குன்னு சொல்லுவாங்கல்ல. அத்தாண்டி சொல்றேன், நீ போய் ஒரு 4 கண்ணீரை சிந்து, முடிஞ்சா காலில் வர பொத்துன்னு உளுந்துரு. அதுக்கப்புறம் யாராலும் என்ன பண்ண முடியும்? போ ஓடு தாங்க பிள்ளை, ஓடு 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 ஓடு. மான உனக்காக கருவாட்டு குழம்பு வச்சு வைக்கிறேன், ஓடு 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 ஓடு. ஆத்திரத்துக்கு ஆத்திரத்தை அப்புறம் கொட்டிக்கலாம். இப்ப நம்ம புள்ள மேட்ரை போய் அங்க கொட்டிட்டு வா. ஓடுமா ஓடு 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 ஓடு. ஐயோ கழுதைக்கு வாக்கப்பட்ட கணச்சுதான் ஆக்கணும் போல இருக்கே. அப்ப நான் கழுதையா? பிசாசு. அப்பாடா ஒரு வழியா போயிட்டா. நான் கூட நினைச்சேன் நம்மள எதுவும் கோத்து விட்டுருவாளோன்னு. ஏன்டா பட்டுக்குட்டி, ஏற்கனவே தலை தொங்கிருச்சு, இதுல வேற என்ன? ஊருக்கு கூட்டிட்டு வந்து அனிமூனு காட்டுறேன்னு பார்த்தா எனக்கு ஒரே பாடையில வச்சிருவ போல இருக்கு. என்னடா இது, சுத்து 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 சுத்துது சுத்து சுத்துல சுத்துது. அம்மா என் தலையே சுத்துது. என்னடா பட்டுக்குட்டி, அனிமூனுக்கு உன்னை அந்த 3 பக்கத்திலே கூட்டிட்டு போடணும், இந்த மலைக்கு கூட்டிட்டு வந்தா நீ எப்படி பேசிக்கிட்டு இருக்க? வாயில வண்ட வண்டையா வந்துரும். அதுக்கு முன்னாடி எனக்கு வாந்தி வருது, ஒரு வாரமா நிறுத்தி தொலை. இறங்கு 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 இறங்கு. இதெல்லாம் அனிமூனுக்கு கூட்டிட்டு வந்தேன் பாரு, அதுவும் ஊட்டிக்கு கூட்டிட்டு வந்தேன் பாரு. என் புத்திய நான் செருப்பாலேயே அடிச்சுக்கணும்பா. வண்டியில போறது அளவா தின்னு தொலைன்னு சொன்னா கேட்கிறாளா? ஏதோ காணாததை கண்டது மாதிரி எல்லாத்தையும் வலிச்சு நக்கி விட்டு வந்தா ஹோட்டல்ல நிறுத்தினதுக்கு. இதுல வேற எம்மா மலை ஏற போறோம், நம்ம வந்து ஹோட்டல்ல மேலே போய் சாப்பிட்டுக்கலான்னுக்கு, நான் இங்கேயே தான் சாப்பிடுவேன், என்ன பட்டினியா போட்டு சாவடிக்கலான்னு பாக்குறியான்னு அந்த பேச்சு பேசுனா. இப்ப ரோடு முழுக்க நாரடிச்சுக்கிட்டே வார. இவளை நான் எங்கன்னு மலை ஏத்துறது? மலை ஏறுறதுக்குள்ள இவளை பெட்டில தான் சேர்க்கணும் போல இருக்கே. ஏண்டி 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 வாக்கு வாக்குன்னு இப்படி கத்திக்கிட்டு கிடக்குற? பாக்குறவங்க எல்லாம் புள்ள பிறக்க போகுதுன்னு நினைச்சுக்க போறாங்கடி. இத பார்த்தா நமக்கே கொமட்டிக்கிட்டு வருது போ. சி லைலு லைலு, இதுக்கு முன்னாடி ஊட்டிக்கெல்லாம் வந்திருக்கியா இல்லையா? செத்தா தானே சுடுகாடு தெரியும், நான் என்ன செத்தா பார்த்தேன்.
உங்க அப்பா இப்படி எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காரா? எங்க அப்பனா அந்த முள்ளமட்டு தலையும் கூட்டிட்டு வந்துட்டு தான் மறுவாளை பார்ப்பான். அவனுக்கு காடு கம்மாயை சுற்றி பார்க்கறத விட வேற எதுவும் தெரியாது. எனக்கு தலையே சுத்துதே. ஏய் ஏய் வாடி எடுத்து அது மேலேயே உட்காரடி. ஏய் என்னடி இங்கிட்டு வாடி. ஏய் 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 எனக்கு தலையெல்லாம் சுத்துதே. தலை சுத்துதா? அடி பாவி, இன்னும் மலை ஏறலடி, பாதியில நிக்கிறான். இங்கிட்டும் போக முடியாம அங்கிட்டும் போக முடியாம இப்ப வர தலை சுத்துது அது இதுன்னு இருக்கிற. இந்த தண்ணிய குடி போவ மேல. இந்த இடத்த விட்டு என்னால ஒரு எட்டு கூட நவர முடியாது. என்னால முடியாது. அடி பாவி, பைக்கில் போனோம்னா ஊரையே சுத்தி பார்த்துக்கிட்டு அப்படி ஜாலியா போலான்னு நினைச்சா இவ என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? கேரு, மேலையும் போக முடியாது கீழையும் போக முடியாது. ஊட்டியில எவனையும் எனக்கு தெரியாது. வண்டியில ஏறு நம்ம போவோம். அங்க எங்கிட்ட ஆஸ்பத்திரி எதுவும் வழியில இருந்துச்சுன்னா அங்க ஊசியா போட்டுட்டு போவோம். எந்திரியே. முடியாது, என்னால முடியாது. இந்த இடத்த விட்டு நவர முடியாது. ஒமட்டிக்கிட்டு வருது, தலை சுத்துது. அளவா தின்னு தொலைன்னு சொன்னாலும் கேட்டு தொலையாம மொத்தத்தையும் வலிச்சு நக்கி விட்டு இதுல வேற எனக்கு பீடா வாங்கி கொடுத்தியான்னு சொல்லி அதுக்கு என்னை என்ன பேச்சு பேசுன. இப்ப என்ன இதுல வந்து நிக்கிற பாத்தியா? அளவா தின்னு கேட்கவும் மாட்டேன். இந்த தண்ணியில முதல்ல வாயை கொப்பளிச்சுட்டு கொஞ்சோண்டு குடி. என்கிட்டாவது எவனா சிக்குனா அதுல இலக்கட்டை அடி போட்டுட்டு போற மாதிரி ஒன்னு அடி போட்டுக்கிட்டு போறேன். என்னது? அது ஒண்ணும் இல்லடா பட்டுக்குட்டியே. நான் ராத்திரி நேரம்லாம் ஆயிப்போச்சுன்னு வச்சுக்க. இப்பயே பொழுது இறங்கிருச்சு. பனி ஓவரா இருக்கும். சிங்கம் புலி கரடி அது இதுன்னு நடுவில் வந்துருச்சுன்னு வையு, அவ்வளோதான். நம்ம ரெண்டு பேரும் போய் சேர்ந்துருவோம். அதுக்காக தாண்டா சொல்றேன், டக்குன்னு கிளம்புடா, ஓடிடுவோம். ஏய், அடிமூனுக்கு என்ன கூட்டிட்டு வந்தியா இல்ல என்ன போட்டு தள்ள கூட்டிட்டு வந்தியாடா? எப்படி எல்லாம் பயமுறுத்திக்கிட்டு இருக்க? கம்முன்னு வீட்டில் இருன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. என்னைய கூட்டிட்டு போன்னு இப்போ கூட்டிட்டு வந்தாலும் இப்படி பண்ற. ஏண்டா, அடிமூனுக்கு கூட்டிட்டு போனா உனக்கு மலைத்தான் ஏறுவியா? என்கிட்ட எங்கிட்ட போய் சுத்தி காட்ட மாட்டியா? என்னால முடியல. ஐயோ, எப்படி வந்து சிக்கியிருக்கேன்னு பாருங்க மக்களே. இவளை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? இன்னைக்கு ராத்திரிக்குள்ள மலை ஏறுறது ரொம்ப கஷ்டம் போல இருக்கு. தண்ணிய குடி, மாத்தாத அப்புறம் பார்ப்போம். பரவாயில்லையா, நல்ல கறவை மாடுதான், நல்ல இதா இருக்கு பாரு, செழிப்பா. அதான் வாங்கி போடுவோன்னு பார்த்தேன். இப்ப காசு இல்ல நேரத்துல அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் வெளியே இருக்கேன் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. காசு இல்லை அப்புறம் எதுவும் பார்த்துக்கலான்னு. இல்லைங்க, அவர் ஏதோ அர்ஜென்ட்டாக ஊருக்கு போகணும், வரத்துக்கு முன்ன பின்ன ஆகும். அதுவும் இல்லாமல் ஏதோ விசேஷ வீட்டுக்கு போகிறாங்களாமா, செலவு இருக்கு, அதான் அண்ணனை போட்டு விடுங்க அக்கௌண்ட்ல அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனாரு. ஓ, என்னம்மா நீங்க, நான் தான் காசு இல்லை லோன் கிடைக்காதுன்னாச்சு, அதனாலதான் நான் வேணான்னு சொல்லுவேன்னு பார்த்தா அதுக்கு இவர் இப்படி கூட்டிட்டு வந்து விடுவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏறு, வெள்ளிக்கிழமை அதுவுமா வந்திருக்கு, எதுக்கு இப்படி வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இருந்துட்டு போட்டுண்டா மகாலட்சுமி, ஏதோ காசு ஏற்பாடு பண்ணி கொடு. ஆமா, நம்ம என்ன கொடுக்குற மாதிரியா இருக்கு, காசு இல்லப்பா. ஏமா அது ஏதோ லோன் வருதுன்னு பேசிக்கிட்டு இருந்தியா? அந்த லோன்ல வேணா அதை வாங்குறது. அப்பா அது வந்து. ஆமா விடுங்க மாமா, அவர்கிட்ட சொல்லிடுறேன். மாடெல்லாம் வேணாம்னு சொல்லி நான் ஏதோ பாத்துக்கிறேன். யாரு வந்த ஸ்ரீதேவியை வெளியே அனுப்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவன் இப்ப எவ்வளவு ஆகும்னு சொல்லு, நான் தாரேன், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். இல்ல மச்சான் வேணாம் விடு. யாரு என்ன பேசிக்கிட்டு இருக்க? வந்ததை எதுக்கு விடணும்ன்றேன். வாங்கி போட்டோம்னா நம்ம பாலை கறந்து ஊத்தினோம்னா காசு சம்பாதிச்சுட்டு போயிடலாம். சும்மா இது பண்ணிக்கிட்டு இருக்காத. எவ்வளவுன்னு சொல்லு, நம்ம அக்கௌண்ட் அந்த பேங்க்ல இருந்து அப்படியே மாத்தி விடுவோம். அதான் அண்ணன் சொல்றாரு இல்லைங்க, அண்ணனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துடலாம். என் மேல கோவத்துல தான் இருக்காரு, நான் காசு வாங்கி தரலன்னு. ஷோ, நான் என்ன பண்றதுனே தெரியல. அண்ணனை நினைக்கவா இல்லை இவரை நினைக்கவா? இவர் என்ன புரிஞ்சுப்பாருன்னு நினைச்சேன், ஆனா இந்த விஷயத்துல என்னைய புரிஞ்சுக்காம இருக்காரு. சரிம்மா, கொஞ்சம் வெயில் வரட்டும், நல்லா குளிப்பாட்டி விட்டுட்டு நல்லா சாம்பிராணியை போட்டு நல்லா காட்டி இந்த மாலை இதெல்லாம் போட்டு நல்லா இது பண்ணி அப்புறமேட்டுக்கு நம்ம தொழுவத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம். சரிங்கண்ணே. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாவும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியம், கருடன் சொன்னது. பார்த்தீங்களா, புள்ள வாழ்க்கை காற்றுல தொங்குதேன்னு சொல்லி நம்ம வருத்தத்தில் இருக்கோம். உங்கள் ஆத்தாக்காரிக்கு பாட்டை பார்த்தீங்களா, கருடன் சொன்னதான். பாப்பா வேலை விட்டு வந்துட்டியா? வந்தாச்சுமா. என்ன டிவி பார்க்குறியா? ஆமையா, சூரியகாந்தி படம் போட்டிருக்கான், நல்ல குடும்பத்து படம்யா. ஒரு குடும்பத்தில் ஆணும் பொண்ணு எப்படி இருக்கணும் அதை தான் போட்டிருக்காங்க, நல்லா இருக்கியா. இப்போலாம் என்ன படம் எடுக்கிறாங்க, அடி தடி வெட்டு குத்துன்னு.
இந்த மாதிரி குடும்பத்து படம் போட்டால் பார்க்கலாம். அதான் நல்லா இருக்கு கண்ணதாசன் பாடின பாட்டுன்னு டிவியில் போட்டாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். உட்காருப்பா. பாட்டில் அர்த்தமெல்லாம் தெரியுதுல்ல அத்தை உங்களுக்கு? அர்த்தம் தெரியாமல் இருக்கு மாமா. எவ்வளோ நல்ல கருத்தான படம். வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு 2 சக்கரம் வேணும். அதில் ஒரு சக்கரம் போணுச்சுன்னா ஒரு சக்கரத்தை வச்சு வண்டி ஓட்ட முடியுமா? ஆமாம் ஆமாம் ஆமாம்மா ஆமாம்மா. என் புள்ள வாழ்க்கையில் என் புள்ள இங்கே என் மாப்பிள்ளை அங்கன்னு இனி என் புள்ள வாழ்க்கை தான் எப்படி ஓட போகுதுன்னு தெரியல. என்னம்மா என்ன சொல்கிற? ஏம்மா அவன் என்ன சொல்றதுக்கு இருக்கு? அதான் அப்பா உன் பேர்ல எழுதி வச்சிருக்காருல அந்த இடம், அதை கொடுத்தீங்கன்னா பிள்ளையோடைய வாழ்க்கையை ஏதோ செட்டில் பண்ணிடுவேன். பாவம் அவ சின்ன பிள்ளை. நீ வாழ்ந்து முடிச்ச ஆளு. இனி என்ன அந்த இடத்த வச்சு என்னத்த பண்ண போற? சாகும்போது என்ன தூக்கிக்கிட்டா போறீங்க? வாழ்கிற பிள்ளைக்கு அதை விட்டு கொடுத்துட்டு வழி விட வேண்டிதானே? என்னடிம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நான் வாழற வரைக்கும் என் புருஷன் எனக்காக கொடுத்த சொத்தை எப்படிம்மா கொடுக்கறது? சும்மா புருஷன் இருக்காத. அவரே போய் சேர்ந்துட்டாரு. அவரே போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவரோட இடம் எதுக்கு உனக்கு? ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. என்னடா நீ அவ கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி பேசுற? பின்ன எப்படி பேசுவாங்க? இடத்த எழுதி கொடுனா எழுதி கொடுக்க வேண்டியதானே? உனக்கு ஒவ்வொரு நாளும் புழுக்க வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? ஓஹோ இப்பதான் எனக்கு தெரியுது. அப்ப என்னை கூட்டிட்டு வந்தது அந்த இடத்த எழுதி வாங்குறதுக்கு தானா? பின்ன எதுக்கு உன்னைய கூட்டிட்டு வந்து நடுமத்தியில வச்சிருக்கேன்? ஒழுங்கு மரியாதை எழுதி கொடுத்துட்டு போய் சேரு. வாழ்ந்து முடிச்ச கட்டை இனி என்னத்தை போய் நீ அனுபவிக்க போற? அதை எழுதி கொடுக்கறதுல உனக்கு என்ன வரப்போகுது? இத்தனை நாள்ல ஜெயிலுக்குள்ள தானே கடந்த. அப்பயே போய் சேர்ந்துருந்தீங்கன்னா அந்த இடத்த நாங்க வித்திருப்போம், ஏதாவது ஒண்ணு பண்ணியிருப்போம். அதை விட்டுவிட்டு வந்துட்டா மறுபடியும். ஓஹோ இப்பதான் புரியுது. இவ்வளோ வேணையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்களா 2 பேரும்? இங்க பாரு, இந்த குரல வசதி பேசுறவள எல்லாம் வச்சுக்காத சரியா? ஒழுங்கா எழுதி கொடுத்துட்டு போ. போனா போதுன்னு ஒரு 5 10 கொடுக்குறேன். அதை வச்சு காலத்துக்கு உனக்கு கஞ்சி ஊத்துறேன். அதை விட்டுட்டு சும்மா அந்த எகத்தலை பேச்செல்லாம் ஏன்டா பேசிட்டு இருக்காத. ஏண்டா நீங்க 2 பேரும் என் காலில் வந்து விழும்போதே எனக்கு தெரியும்டா. எப்படியா இருந்தாலும் என் காலை வாருவீங்கன்னு. இந்த தங்கம் சொன்னா கேட்டாளா? அவ பேச்ச மீற முடியாத ஒரே காரணத்துக்காகத்தான்டா. அவ சொன்ன காரணத்தினாலதான் உங்க கூட வந்தேன். ஆனா இப்பதானே தெரியுது என் கழுத்து நெரிக்கிறதுக்கான சரி வழின்னு. எவரு நாங்க நினைச்சோன்னு வையி உன்னை கேட்கறதுக்கு நாதி கிடையாது. என்ன வேணாலும் பண்ணிவிடுவோம். ஒழுங்க மரியாதையா எழுதி கொடுத்துட்டு போய் சேரு. ஏற்கனவே ஒரு தடவை உள்ள அனுப்பணும், அந்த மாதிரி அனுப்பணுமா? ஏண்டி ஏற்கனவே ஒரு தடவை உள்ள போனாலே மறுபடியும் இவங்க என்ன பண்ணாலும் நான் உள்ள போய் உட்காந்துக்குவேன் நினைக்கிறியா? முதல்ல தப்பு பண்ணாம போனேன். இப்ப 2 பேர்த்தையும் போட்டு தள்ளிட்டு தப்பு பண்ணிட்டு உள்ள போய் உட்காருவேன். தெரிஞ்சுக்கங்க. பாத்தீங்களா இந்த கிழவி எப்படி பேசுறா? பாத்தீங்களா? என்னடா வயசாகி போச்சு, இந்த கிழவி பேச்சோட நிறுத்திடுவான்னு நினைக்கிறியா? அதெல்லாம் மலையேறி போச்சுடா. எப்ப நீங்க என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்களோ அப்பயே நான் தெளிவா தான்டா இருக்கேன். நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்க, எதுக்காக இவ்வளோ தூரமும் எனக்கு இப்படி கொக்கி போடுறீங்கன்னு தெரியாம இருக்குன்னு நினைக்காத. இதை தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் வாயை பொத்திக்கிட்டு இருந்தேன். கேட்டோன்னே எழுதி கொடுத்துருவாங்க. இத்தனை நாள்ல பெத்தவளுக்கு சோறு போடுறதுக்கு மறந்து போயிருச்சு. இப்ப வந்துட்டான். இவன் சோறு போடுவானா, இவ தண்ணி ஊத்துவானா, இவன் என்னை பார்த்த உடனே அவளை அடிப்பானா, அவ அழுவானா. இந்த நாடகத்தெல்லாம் வேற எங்கிட்டாவது வச்சுக்க. இந்த நாடகத்துக்கெல்லாம் நான் மதிமயங்கிற ஆள்லாம் கிடையாது. கிழவி புள்ள பூச்சி மாதிரி இருக்கான்னு பார்த்தா எப்படி கொட்டுறா பாத்தீங்களா? அதான் புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன்? ஏண்டா உனக்கு முன்னாடி இந்த உலகத்தை பார்த்தவடா நானு. ஏதோ ஒரு தடவை என் பையன் நல்லா இருக்கணும்னு விட்டு கொடுத்தேன். மறுபடியும் விட்டு கொடுப்பேன்னு நினைக்கிறியா? வாம்புள்ள வாழா வெட்டியா வரானா நீ செய்யி, நான் இதுக்கு செய்யணும். என்னடா அம்மா? பெத்தவளுக்கு 1 ரூபா கஞ்சி ஊத்துனா தானே வாம்புள்ள போற வீட்டுல வாழுவா. பெத்தவளுக்கு 10 ரூபா செலவு பண்ணக்கூடாது. பொண்டாட்டி பேச்ச கோடு கிழிச்ச தாண்ட மாட்டேன். நீ வந்து பேசுற. இங்கே வரு, இந்த நீலிக்கு நீர் வச்சுக்கிட்டு அவளை அடிக்கிற நாடகம் போடுறது, இந்த நாடகத்தெல்லாம் நாங்கள் அந்த காலத்திலேயே பார்த்துட்டு வந்துட்டோம். இனிமேல் உங்கள் நாடகம் என்கிட்ட செல்லுபடி ஆகாது சரியா? நீங்கள் எந்தெந்த நேரத்தில் எப்படி டைப்பாக நடிப்பீங்கன்னு எல்லாம் தெரியும். இப்போ கூட நீங்கள் என்ன ஏதாவது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் தங்கத்தோட வீட்டில் முதல்ல லெட்டரில் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். என் உயிருக்கு ஏதாவது ஆபத்துனா இல்லை நானே செத்து போயிட்டேன்னா என் பையனும் என் மருமகளும் தான் காரணம். அவங்க 2 பேர்த்தையும் உள்ள கூட்டிட்டு போய் வைங்கன்னு சொல்லி கொட்டழுத்துல எழுதி கொடுத்து என் பேரு செவ்வந்தி அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன் சரியா? என்ன அசைக்க முடியாது. என்னடி இந்த கிழவி இப்படி பேசிட்டு போகுது? அதுதானுங்க, உண்மையை எழுதி கொடுத்துட்டு வந்திருப்பாளா இல்ல நம்ம கிட்ட பொய் சொல்றாளான்னு தெரியலையே. சும்மா நம்ப முடியாதுடி. இந்த கிழவி ஏதாவது வேலைப்பாடு பார்த்தாலும் பார்த்துருக்கும். ஐயோ இப்ப என்னடி பண்றது? சொன்னேனே இந்த கிளவியோட பத்திரம் மாதிரி நம்ம ஒரு பத்திரத்தை போட்டு ஏதோ ஒன்று பண்ணிடலான்னு கிளவியை கூட்டிகிட்டு வந்து நான் இப்படி பார்த்தா அப்படி பார்த்தோன்னே நம்ம சொன்னோன்னே அப்படி மயங்கி எழுதி கொடுத்துருவான்னு. இப்போ பாரியா மொத்தத்தில் நம்ம 2 பேரும் உள்ளே தள்ளுறதுக்காக எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கா. போச்சு என் உள்ள வாழ்க்கை போச்சு.